நமக்காக சிலுவை சுமந்த மீட்க வந்த ரட்சகர், மாபெரும் போதகர், மாபெரும் தீர்க்கதரிசியானவர், மாபெரும் ரட்சகர், தேவகுமாரனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு யார் என்று சொல்லி நம்ம கடந்த 2 வாரங்களாக பார்த்தோம். இது தொடர் போதனை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் முதல் 26, 27, 28, ஆதியாகமம் 1:26 இருந்து நான் வாசிக்கிறேன். பின்பதாக இயேசு யார் என்று நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஃபாஸ்ட் வீக்ல என்ன பேசணும் அப்படின்னா, இயேசு யார் என்று சொல்லி ஆபிரகாம் பிதாக்கள் டாப் ஆர்டர் எடுத்தேன். பழைய ஏற்பாட்டுல டாப் ஆர்டர் சொல்லப்படுகிற பிதாக்கள் காலத்துல முக்கியமானவர், ரட்சகர் காலத்துல ரொம்ப சிறந்தவர், அதே போல ராஜாக்கள்ல முதன்மையானவன், தீர்க்கதரிசிகள முதன்மையான சொல்லப்பட்ட ஆபிரகாம், மோசே, தாவீது, ஏசையா, இப்படி 4 பேரை நான் என்ன செஞ்சேன், எதற்காக அவர்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து விட்டார்கள் என்று சொன்னேன். இயேசுக்காக தேவகுமார் எப்படி எல்லாம் அறிந்திருந்தாங்க, எப்படி அறிவித்தார்கள், அறிவித்து காட்டினார்கள். நிறைவேற்றின கிரியைகளை பார்த்தால் அது ஏதோ அப்ப இருந்த ஜனங்களுக்காக, அப்ப சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக அல்ல, பின்வருகிற தேவகுமாரனுக்காகவே அவர்கள் அப்படிவாக ஓடினார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். கடந்த வாரத்துல பார்த்தோம். நான் சொன்னேன், பிதாக்கள் காலம் அது. அந்த நாட்கள்ல விருத்திசனம் பண்ணாங்க. அடுத்து ரட்சகர் கால மோசே நாட்கள்ல கற்பனைகள், கட்டளைகள், நியமங்களை கொடுத்தார்கள். அடுத்து ராஜாக்களின் காலத்துல ராஜரிகத்தின் காலத்துல பேசணும். அடுத்து தீர்க்கதரிசியின் காலத்துல தீர்க்க தரிசனங்களை கொடுத்தெல்லாம் பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம்னாக்க, அவர்கள் இருந்த பொழுது ஆபிரகாமின் நாட்கள்ல இருந்த வல்லமைகள், 10 விதமான ஆகமிய ஜாதிகளை தேவன் பேசுகிறார் ஆபிரகாமோடு, இல்லையா? அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில எப்படி அவர்கள் இயேசுவை அறிந்தார்கள், எப்படி இயேசுவை அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். மோசே நாட்கள்ல எகிப்தில் இருந்த பெரிய வல்லமை, இல்லையா? பார்வோன் என்கிற வல்லமைகள், ரதங்கள், குதிரைகள் என்று சொல்லி அவன் அடிமைப்படுத்தின அந்த நாட்களை பார்த்தோம். பின்பதாக தாவீது நாட்கள், ராஜரிகம் படைத்த நாட்களிலும் கூட பெலிஸ்திய வல்லமைகள், சீரிய வல்லமைகள், அமலேக்கிய வல்லமைகள், கொள்ளையடிக்கிற இப்படிப்பட்ட கூட்டத்தார்களையும் அந்த நாட்கள்ல கடினமான நாட்கள், இல்லையா? வனாந்தரங்கள் வழியே போன அப்புறம் தாவீது, இப்படி எல்லாம் பார்த்தோம். அது பின்பதாக இன்னொரு வல்லமையை காண்பித்தேன். அப்போஸ்தலர் நாட்களில் இருந்த ரோமானிய கிரேக்க வல்லமைகள். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தை கட்டி வைத்திருந்த ரோமானிய வல்லமைகள் மத்தியில இயேசுவை எப்படி அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இயேசு யார்? ஆமென் சொல்ல இந்த 3 வசனங்களை வாசித்து இருக்கிறோம். பைபிள் கொடுங்க பாப்போம். கரெக்ட்ல கர்த்தர் நல்லவர். பைபிள் எடுத்து கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். குமாரனை இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், முதல் 3 வசனங்களில மாபெரும் ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்யற உலகத்திற்கு அறிவிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மனிதனுக்கு அறிவிக்கிறார். ஆனா பாருங்க என்ன நடக்கிறான். மனிதன் பாருங்க, பாவம் வந்த பொழுது நன்மைகளை காண்பித்து பேசுகிற தேவன் முதல் மனிதனிடத்துல நன்மைகளை காண்பிக்கிறார். உலகத்தில் இருக்கிற பலவிதமான நன்மைகள், வெளிச்சம் வருகிறது. அவர் எல்லா நன்மைகளும் அப்படியே பார்க்கிற, அப்படியே இயற்கை காட்சியை பார்க்கிற ஒரு கைடு மாதிரி ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் பார்த்து மனிதன்கிட்ட என்ன பேசுறாரு? அதிகாரங்களை பேசுகிறார். அதிகாரத்தை குறித்து பேசுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆளுகையை குறித்து பேசுகிறார். கவனிக்கிறீங்களா? உங்ககிட்ட யார் என்ன பேசுறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். அதிகாரத்தை குறித்தெல்லாம் பேசுறார், ஆளுகை குறித்தெல்லாம் பேசுகிறார், ஆசீர்வாதத்தை பேசுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்படி எல்லாம் மனிதன் கிட்ட தேவன் பேசுகிறார். பிசாசோ மனிதனுக்கு பயத்தை குறித்து பேசுகிறான், பாவத்தை குறித்து பேசுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். குற்றம் சாட்டி பேசுகிறான்.
அவன் சொல்லுங்களேன். நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று சொல்லி வஞ்சக வார்த்தைகளை பேசுகிறார். 2 பேரும் பேசுறாங்க. ஒருத்தர் அதிகாரத்தையும் ஆளுகையும் ஆசீர்வாதத்தையும் பேசுகிறார், ஐஸ்வர்யத்தை பேசுகிறார். இன்னொருவனும் பயத்தையும் வேதனையும் தவறு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பாவத்தை குறித்து பேசுகிற 2 பேர் பேசுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் சொன்ன 26ல அந்த வார்த்தையில என்ன சொல்லுது? பூமி மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார்னு தான் இருக்குது அந்த வார்த்தை, இல்லையா? இன்னொரு இடத்துலயும் 3வது வசனத்துல 28லயும் கீழே முடியும் போது என்ன சொல்லுது? நீங்கள் நடமான சகல ஜீவ பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஆண்டு கொள்ளுங்க சொல்லி 2 முறை வருது. ஆமென் சொல்லுங்களேன். ஆளக்கடவர்கள், ஆண்டு கொள்ளுங்கள், இப்படி எல்லாம் வந்துருச்சு. இவன் என்ன செய்யறான்? ஊரும் பிராணி ஆளக்கடவர்னு ஆண்டு சொல்லிட்டாரு. ஆனா இவனும் ஆளவில்லை. என்ன செய்யலாம்? குமாரனை வெளிப்படுத்தாத மனிதனாக அந்த ஆதாம் இருக்கிறான். ஆளுகைனா என்னது? குமாரன் தருகிற ஆளுகை. தேவ குமாரனை வெளிப்படுத்தி ஆள வேண்டும் இந்த உலகத்தை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தை நீங்க ஆள வேண்டும் என்றால் இயேசு யார் என்று தெரியாமல் நீங்க ஆள முடியாது. இயேசுவை நீங்கள் அறிவிக்காமல் நீங்கள் அதிகாரத்தை பேச முடியாது. இயேசுவை நீங்கள் அறிவிக்காமல் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லாம நீங்க ஆளுகை பெற முடியாது. இயேசுவை பற்றி நீங்கள் என்ன செய்ய முடியாது? அவர்களுக்கு அவருடைய நாமத்தினாலே நீங்கள் அறிவிக்கலன்னா, அவர் நாமத்தை அறிவிக்கலாம், ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. இவன் பாருங்க ஆளக்கடவுள் என்கிற இடத்துல இவன் பாருங்க இயேசுவை ஆண்டு குமாரனை பற்றி பேசாம குமாரனை வெளிப்படுத்தி ஆள வேண்டும் அவனை. ஆனா வெளிப்படுத்த முடியல அவனால. பூமி ஆண்டு கொள்ள மனிதனுக்கு என்ன தகுதி இருந்த? அவ்வளோ பெரிய பூமியை மனிதனுக்கு கொடுக்கிறாம மத்த எல்லா மிருக ஜீவங்களும் பார்க்கிறது. பிசாசும் பார்க்கிறான். அவனுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்களா கேள்வி? இந்த பூமியை ஆளவனுக்கு என்ன தகுதி இருக்குது? நம்மளே கேட்போமா இல்லையா? ஒருத்தரை உங்களுக்கு அது கொடுத்துட்டாங்க, இவ்வளவு பெரிய ஒரு ஏரியா கொடுக்குறாங்க, ஆள்றது கொடுக்குறாங்க. சில பேர்லாம் மந்திரி பதவி கிடைக்குது, சில பேர் முதலமைச்சர் பதவியே கிடக்குது. சில பேர்லாம் சொல்லி ஆளுவதற்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு சொல்லி இவங்களுக்கு தந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பேசுறாங்களா இல்லையா? அது மாதிரி இந்த மனிதனுக்கு இவ்வளோ பெரிய பூமியை கொடுத்து இவ்வளவு பெரிய குதை கொடுத்தது என்ன ஆளுகை தமிழகத்தில் இருந்ததுனாக்க எப்படி இவ்வளவு பெரிய பூமியை தந்தார்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்டா என்ன சொல்றாங்க? தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமும் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். இது 2 தான் சாட்சி. பாருங்களேன், சாட்சி என்னது? நீர் தான் இந்த உலகத்தை ஆள போகிறீர். அதற்கு என்ன சாட்சி? தேவ சாயல் அவனிடத்துல இருக்கிறது, தேவ குமாரனுடைய ரூபம் அவனிடத்துல இருக்கிறது. இது போதும் அவன் பூமியை ஆள்வதற்கு என்று சொல்லி எல்லாரும் சாட்சி சொல்ல முடியும். ஆனா இதுவே போதுமானதா இருந்தது. ஆனா பாவம் உள்ளே வந்த பொழுது என்ன நடந்துருச்சு? அவனுக்கு இருந்த தகுதி வெளியே போயிருச்சு, அவனுக்கு இருந்த சாட்சி வெளியே போயிருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். தகுதியும் சாட்சியும் இல்லாமல் பூமியை ஒருவனும் என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. கட்டம் எங்க போயிடுச்சு பாத்தீங்களா? அப்ப தேவ குமாரனை அவன் அறிவிக்க தவறிவிட்டான். தேவ குமாரனை குறித்து அவன் என்ன செய்யல? பழுகி பெருகி பூமியை நிரப்பி தேவகுமாரனுடைய அந்த அதிகாரங்கள் இருக்கு பார்த்தீங்க, கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான எல்லாமே இருந்தும் அவன் என்ன செஞ்சிட்டான்? தேவகுமாரனை குறித்து அறிவிக்காமல் போயிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இயேசு யார் என்று சொல்லி நாம பார்க்க வந்திருக்கிறோம். இதே போல ஒரு கஷ்டம் புதிய ஏற்பாட்டை எழுதின அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? திடீர்னு இயேசு யாருன்னு சொன்னா அதுல போடுற புதிய ஏற்பாடு நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு. இது மூல பாஷை கிரேக்க பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு நம்மளுக்கு புதிய ஏற்பாடு முன்னாடி வருது இல்லையா? ஆமாவா இல்லையா? என்ட்ரன்ஸ் என்ன கொடுக்குறாங்க, என்ன தலைப்பு கொடுக்குறாங்க, இது அவருடையது. சரி, இதை குறித்து எழுதும் போது எப்படி ஆரம்பிக்கலாம் இல்லையா? எப்படி ஆரம்பிக்கலாம்னு ஒரு காரியம் இருக்கும் இல்லையா? ஒரு காரியத்தை சொல்லும் போது எப்படிங்க இது ஆரம்பிக்கிறது, எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? இயேசுவை பத்தி இவ்வளவு பெரிய காரியம் சொல்ல போறோம். இயேசு செய்த அற்புதங்களை, இயேசு செய்த ஊழியங்களை, இயேசு செய்த பாடுகளை, இயேசு சுமந்த சிலுவைகளை, ரத்தத்தை, பலிகளை எல்லாம் பார்க்க போறோம். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத இது அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? எழுதினவங்களுக்கும், அப்போஸ்தலர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்களுக்கு, முக்கியமா வரலாற்றுல இருந்தவங்களுக்கு என்ன செய்யணும்? எப்படி இதை பூமிக்கு அறிவிப்பது என்று சொல்லி வரும்பொழுது
தான் என்ன பண்றாங்க, முதல் வார்த்தை என்ன செய்யறாங்க, ஆத்தே உள்ள என்ன செய்யறாங்க, ஆபிரகாமின் குமாரனாகிய, நீங்க நினைக்கலாம் என்ன பாஸ்டர் நீங்க இயேசுவை பத்தி தானே பேச வந்தீங்க, ஆபிரகாம பேசுறீங்க, மோசைய பேசுறீங்க, தாவீதை பேசுறீங்க, ஏசியா பழைய ஏற்பாட்டிலேயே எடுத்துட்டு இருக்கிறீங்க, புதிய ஏற்பாட்டுல எடுக்க வேண்டாமா நீங்க கேட்கலாம், வருவோம் அதுக்கு. ஆனா அவங்க போன வழியிலே ஆமென் சொல்லுங்களேன், இயேசுவை தேவகுமாரனை உலகிற்கு அறிவிக்க விருப்பம். ஆனா எப்படி அறிவிப்பது? வெரி ஈஸி. ஏற்கனவே பயணம் செய்தவர்கள், ஏற்கனவே இருந்த பரிசுத்தவான்கள், ஏற்கனவே இருந்த பிதாக்கள், ஏற்கனவே இருந்த ரட்சகர்கள், ஏற்கனவே இருந்த வாழ்ந்து தேவனுக்காக பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்துவிட்ட ராஜாக்கள், தீர்க்கதரிசிகளை அவங்க எந்த வழியில போறாங்களோ அந்த வழியில போறதுதான் சால சிறந்தது. ஆமென் சொல்லுங்களேன். பேட்டர்ன் போட்டு வச்சுட்டாங்க. அவங்க என்ன எப்படி ஆரம்பிக்கிறாங்க, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுன்னு வருது. புரியுதா உங்களுக்கு? அவரை அறிந்து அவரை அறிவித்து வாழ்ந்து காட்டிய பரிசுத்தவான்களை பயன்படுத்தினாலே போதும். வரலாறே எப்படிதான் இருக்குது, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் என்ன செய்யறாங்க, இவருடைய வரலாறு தான் இணைந்து கொள்ளுகிறாங்க. ஆபிரகாமா அவர் வரலாறு தான், உங்களுக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க, வந்தாங்க, பிதாக்கள் காலத்துல இருந்ததுலயே டாப்புங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி என்ன செய்யறாங்க, சேர்த்துக்கிறாங்க. இவர்கள் யாவரும் குமாரதான் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அவருடைய உயரம் எவ்வளவு பெருசு பாருங்களேன். குமாரனும் பிதாவை வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். இவர்கள் எல்லாரும் யாரதான் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, குமாரனை தான் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆபிரகாம்ல இருந்து எல்லாருமே குமாரனும் பிதாவை வெளிப்படுத்துகிறார். எப்படி வருது பாத்தீங்களா? ஏன் யாரால வெளிப்படுத்த முடியாத பிதாவை இயேசு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிதாவை நீங்க யார்கிட்டயும் உங்களால் அறிந்து கொள்ள முடியாது, அறிவிக்கவும் முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன அறிவிக்க கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சே வச்சுட்டாங்க. ரகசியமாய் தான் அவர் என்ன பண்ணுவாங்க. நான் இப்படி சொல்றேன்னு, பிரதான ஆசாரியன் சொல்லப்பட்ட ஆரோன் வருடத்திற்கு ஒரு முறை, இஞ்சி போனா 2, அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது, கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற பொழுது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது அவரை குறித்து அவருடைய பேரை, அவருடைய நாமங்கள்ல உயர்ந்த நாமம் ஒன்ற யெகோவா என்கிற அந்த சத்திய தேவனை ஒரு முறை உச்சரிக்கத்தான் அவனுக்கு என்ன இருக்குதாமா, அதிகாரமே இருக்குதாமா. புரியுது நம்ம சொல்ல வர்றது? ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிதா பிதா என்று சொல்லி பிதாவை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஏன் அவ்வளவு அதிகாரம் அவனிடத்துல தான் கொடுக்கப்பட்டிருந்தது. குமாரன் இல்லாமல் ஒருவரும் பிதாவை வெளிப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் குமாரனை வெளிப்படுத்த வேண்டும் இவங்கெல்லாம்? ஏன்னா அவரை வெளிப்படுத்தினாதான் அவர் பிதாவை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த ஆபிரகாமை பின்பதாக வந்த மோசே, பின்பதாக வந்த பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பேசுகிற பொழுது அவள் செய்த காரியங்களை பார்த்தீங்கனாலே தெரியும். பழைய ஏற்பாட்டை உற்று நோக்கினால் பார்த்தாலே தெரியும், குமாரன் எங்கு பார்த்தாலும் குமாரன் தான் இருப்பார். அல்லேலூயா. அப்படிதான் அவங்க அறிவிச்சாங்க. பழைய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்கள், பழைய ஏற்பாட்டுல சீசர்கள், பழைய ஏற்பாட்டுல இருந்த புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள், புதிய ஏற்பாட்டுல தேவனால் பயன்படுத்தப்பட்ட எல்லாரும் யார்கிட்டயுமே கையில என்ன இல்ல, புதிய ஏற்பாடு என்கிற இந்த வேத புஸ்தகமே கிடையாது. பழைய ஏற்பாடு தான் இருந்துச்சு. பழைய ஏற்பாடுல இருந்துதான் முதல் சுவிசேஷமே அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்க என்ன பாருங்க, அவரெல்லாம் எந்த புக்குமே கிடையாது. புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டாளர்களை குறிப்பிடாம எங்கேயுமே வேதத்துல எந்த இடத்துலயும் என்ன செய்ய சொல்லப்படல, இயேசு அறிவிக்கப்படவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க எப்படி இந்த மறுபடியும் அந்த டாப் ஆர்டர் தான் நான் எடுக்கிறேன். மறுபடியும் அதுல தான் நான் பேச போகிறேன். முதல்ல பேசும்போது சொன்ன ஆபிரகாமை குறித்து பிதாக்கள் காலம், அதுல ஆபிரகாம், அதுல விருத்தசனம் பண்ணப்பட்டது, அது முதல் காலம் இல்ல. அடுத்து சொன்ன மோசே, ரட்சகர்கள் மோசே, பின்பதாக அகற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள், பிரமாணங்கள். தாவீது நாட்கள்ல சொன்ன ராஜாக்கள், ராஜரீக அபிஷேகம், அதை குறித்து நாம் பேசணும் இல்லையா. தீர்க்கதரிசி காலத்துல தீர்க்கதரிசி ஏசையா, பின்பதாக தீர்க்க தரிசனம் உரைத்ததை பார்த்தோம்.
ரெண்டாவது பார்க்கும்போது சொன்னா வல்லமைகளை குறித்து பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு தேசத்திலையும் அவ்வளவு வல்லமை. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை நாம் இப்படி பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதியாகமம் 14 எடுங்களேன். ஆதியாகமம் 14 தேவன் ஆபிரகாமை 12வது அதிகாரத்துல அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன அழைக்கிறார்னாக்க, பூமியில சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பென்று படும் என்று சொல்லி அழைக்கிறார். அழைக்கப்பட்ட அவன் என்ன செய்யறான்? தேவனுக்காக பிரயாணங்களை மேற்கொள்ளுகிறான். அப்படி பிரயாணம் பண்ணுகிற பொழுது ஒரு இடத்துல அவன் போர் செய்ய வேண்டியதா மாறிடுச்சு. என்ன செய்யறான்? ஒரு வார் வருது. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய வார் வந்துருச்சு, மிகப்பெரிய போர் நடக்குது. மாட்டினா அதோட அவன் குலம் அழிந்திருக்கும், அவனுடைய ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். தோல்வி என்றால் மாபெரும் தோல்வி, உயிரை இழக்க வேண்டியிருக்கும். சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்காது, தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்காது, ஆசீர்வாதங்கள் நிறைவேறி இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நமக்கு அப்படிதானங்க வந்திருக்குது. உங்க வாழ்க்கையில பாக்குறீங்க, மாபெரும் போர் மாதிரிதான் தெரியுது. ஒருத்தர் 2 பேர் இல்ல, சுற்றி இருக்கிறவன் எல்லாம் நம்ம மேல என்ன செய்யறான்? இவன் அழியணும். ஏன் அழிக்க பாக்குறாங்க? ஏன் உங்களை ரொம்ப குட்டி வைக்கிறாங்க? ஏன் உங்களை அசிங்கப்படுத்த பாக்குறாங்க? ஏன் உனக்கு விரோதமா அந்த மாதிரி தந்திர ஆலோசனைகள் செய்யறாங்கன்னா, தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறிவிடக் கூடாது என்று நீ நினைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாம் இல்லைன்னா சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இல்ல. ஆபிரகாம் அங்கே மரிச்சு விட்டால், அல்லது அவனுடைய சந்ததி அழிஞ்சிருச்சுன்னா, அதற்கு பின்பு தேவன் எதையுமே பூமியில என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. அப்படிதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையும் அப்படிதான் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவன் உங்களோட கூட இருக்கிறாரு. உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. அதை நிறைவேற்றாத வரைக்கும் உனக்கு சாவு கிடையாது. எவ்வளவு பெரிய போர் செஞ்சாலும் சரி. ஆமென் சொல்லுங்களேன். அதனால சாவை பார்த்து பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லுவோமாகன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பாருங்க, இந்த 14வது அதிகாரத்துல என்ன நடக்குது? யுத்தம் பண்ணினார்கள், அப்படிதான் போட்டிருக்கு. சினையன் ராஜாவாக அம்ராப்பேலும், ஏலாசன் ராஜாவுக்கு அரியேலும், ஏலாமின் ராஜா கெர்தலோகமும், ஜாதின் ராஜா ததியலும் இருந்த நாட்களில் 5 ராஜாக்களை பார்க்கிறோம். அங்க கீழே 4 ராஜாக்களை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். மணிக்கு மேல 4 ராஜாக்கள், கீழே அந்த 5 ராஜாக்கள். சோதோமின் ராஜா அப்படி வருது, குமாராவின் ராஜா, அத்மாவின் ராஜா, செபையுவின் ராஜா, சோவார் என்று பேலாவின் ராஜா அப்படி யுத்தம் பண்ணினார்கள். அதுல 9வது வசனம் எப்படி சொல்லுது? என்ன செய்யறாங்க அவர்கள்? பின்னாடி வசனம் பாருங்க. யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். ஒரு பெரிய யுத்தம் ஆபிரகாம் கும்பதாக நடக்குது. பக்கத்து தேசத்துல என்ன செய்யுது? இவனுக்கு இருக்கிற கானான்ல இருக்கிற சில ராஜாக்களும், சுற்றி இருக்கிற தேசங்கள் இருக்கிற ராஜாக்களும் யுத்தம் பண்ணுகிறார்கள். 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ணாலும் அது பெரிய போர் தானே? நீங்க சொல்லுங்க, அம்மாவில்லையா? என்ன ஆயிடுச்சு? அந்த சீத்தி பள்ளத்தாக்கு எங்கும் நிலத்தில் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதம் குமார ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதமின் குமாராவில் பொருட்களை எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்ப இவங்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அது என்னமோ போர் நடக்குது, அவன் அடிச்சான், இவன் அடிச்சான், என்னத்தையும் எடுத்துட்டு அவங்க இருக்கிற பொருளெல்லாம், பொக்கிஷத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அது வரைக்கும் ஓகே. எதுக்கு இது பைபிள் எழுதியிருக்குன்னா கீழே போட்டிருக்கு 12ல, ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். தப்பியோடின ஒருவன் எபிரனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடு உடன்படிக்கை செய்து இந்த மனிதர்கள் எஸ்கோலுக்கும் ஆனருக்கும் சகோதரனுக்கும் அம்ரே என்னும் எமோடைய சமபூமியில் அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சரியாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படுதல 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரன் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி. இந்த வசனத்தை கவனிங்களா 16, சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். மறுபடியும் எழுதப்பட்டிருப்பாங்களேன், தன் சகோதரர்கள் லோத்தையும் அவருடைய பொருள்களையும் சிறுகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். 2 பொருள் அங்க எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, 9 ராஜாக்கள், கிட்டத்தட்ட 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ணி 4 ராஜாக்கள் ஜெயிச்சிட்டாங்க. 5 ராஜாக்களுடைய பொருள்கள் எல்லாம் அங்கதான் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அதோடு கூட இன்னொன்னு இருக்குது. என்ன இருக்குது?
லோத்தினுடைய ஆசீர்வாதமும் இருக்கு. கிட்டத்தட்ட 10 விதமான பொக்கிஷங்கள் அங்க இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். புதையல் போல அவ்வளவு. ஏன்னா அன்னைக்குலாம் ஒருத்தன் அடிச்சிட்டோம்னா அவன்கிட்ட இருக்கிற பொருள், அவன்கிட்ட இருக்கிற மனைவி, மக்கள், அவன் எல்லாமே அவங்களுக்கு அடிமை. ஒரு பெரும் திரள், ஒரு மாபெரும் ராஜாவாக கூடிய ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பு யாருக்கு வந்துருச்சு சொல்லுங்க? யாருக்கு வந்துருச்சு? ஆபிரகாம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஏன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டான். இப்ப இவன் தான் என்ன அந்த இடத்துல ஏரியால கிங்கி இவன் தான். அம்மாவல்ல சொல்லுங்க. அவ்வளவு பெரிய ஆளா அவன் மாறிட்டான். எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டான். என்ன ஆயிடுச்சு பாருங்களேன். அவன் கெதரோகமரையும் அவனோட ராஜாக்கள் முன்னாடி திரும்பி வருகிற போது சோதோம் என் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு எனும் சாவை பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். இந்த சோதம் ராஜா என்ன பண்றான்? குமாரன் ராஜா செத்துட்டான். சோதம் ராஜா புறப்பட்டு வந்து அவன்கிட்ட பேசலான்னு வர்றான். அப்ப இன்னொருத்தன் வரான் பாருங்களேன். அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரம் இந்த சாலேமின் ராஜாவுக்கு மெல்கிசேதேக்கு, சாலேமின் ராஜாவுக்கு மெல்கிசேதேக்கு அப்பம் திராட்சைரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமாகம் கொடுத்தான். சொல்லுங்களேன். பெரிய பொக்கிஷம் வந்துருச்சு. இப்ப அந்த ராஜா வர்றான். அங்கிருந்து ஒரு ராஜா வர்றான் அவன்கிட்ட பேசுறதுக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மெல்கிசேதேக்கு என்னும் சாலேமின் ராஜா வந்து நின்னுட்டு என்ன செய்யறாரு? அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்துடுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த சீன் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்களேன். இவன் இயேசுவை அறிந்தவன் என்று நான் போன வாரம் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா? ஆபிரகாம். என்ன ஆயிடுச்சுன்னா அப்பமும் திராட்சைரசம் யாரை குறிக்குது? நீங்க சொல்லுங்க, யாரை குறிக்குது? அப்பமும் திராட்சைரசம் யாரை குறிக்குது? இதோ இந்த அப்பத்தை எடுத்து என்ன செய்யறாரு? இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. திராட்சைரசத்தை எடுத்து என்ன செய்யறாரு? இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது. இதை போஜனமானம் பண்ணுங்கள்னு சொன்னார் இல்லையா? இப்ப ஆசனம் வருகிறான். வந்து என்ன சொல்றான்? பார், தேவகுமாரனுடைய சாயலா இருக்கிற அப்பத்தையும் தேவகுமாரி ரத்தமாய் இருக்கிற திராட்சைரசத்தையும் முன்பதாக வைத்து காரியம் சொல்றான். உன்னதமான வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வந்தாரு? லூக்கா 2 சொல்லுது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதிக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? பாருங்க, கிறிஸ்துவின் அடையாளத்தை ரூல்ஸ் பாருங்க. கிறிஸ்துவின் அடையாளம் வந்துருச்சு. வந்த உடனே ஆபிரகாம் ஒரு ரூல்ஸ் போடுறான். ஆமென் சொல்லுங்க. என்ன ரூல்ஸ்? தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான். அப்பதான் முத அதை படைக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நிறைய பலியிட்டு இருக்கிறான். அதுவே அவனுக்கு போதுமானது. அம்மாவாலே சொல்லுங்க. பலியிட்டு இதுவும் எல்லாம் பண்றான். ஆனா இப்ப என்ன செய்யறான்? ஒரு ஆசாரியனை தேவன் அனுப்புகிற பொழுது, அதிலும் இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்துடன் வந்த பொழுது உன்னதமான தேவனுடைய நாமத்தை அவன் என்ன செய்யறான்? அறிந்து கொண்ட பொழுது அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். சோதோம் என் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோம் என் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கிரம் நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதத்தின் வாரையாகிலும் உமக்கு உண்டான யாதொன்றை எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்குது போர்ல. கவனிக்கிறீங்களா? மிகப்பெரிய பொக்கிஷங்கள் ஆசீர்வாதம் வந்து குவிந்து இருக்குது. ஆபிரகாம் என்றாலே ஆசீர்வாதம் தான். அம்மாவா இல்லையா? ஐஸ்வர்யம் தான். அவன் அப்படிதான் இருந்தான். கர்த்தர் அவன் அப்படிதான் வச்சிருந்தாரு. என்ன செய்யறான்? உலகத்தை தள்ளி தேவ குமாரனை எங்கே மகிமைப்படுத்துகிறான். உலகத்தை தள்ளுறான். இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் வரவில்லை. நான் ராஜாவாகிறதுக்காக, பொக்கிஷங்களை அடைவதற்காக, அல்லது ஆசீர்வாதங்களை பெற்று ஐஸ்வர்யத்தை பெற்று அதுல மினுக்கிறதுக்கு வரல. நான் எதுக்கு வந்திருக்கேன்? 9 ராஜாக்களின் பொக்கிஷம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லோத்தினுடைய பொருள்கள், சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இதுவா அல்லது அப்பமும் திராட்சை ரசமுமா என்று சொல்லுகிற பொழுது உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என்றால் ஆபிரகாம் குமாரனை தேர்ந்தெடுக்கிறான். அல்லேலூயா. குமாரனுக்காக என்ன பண்றாரு? முதல்ல பொக்கிஷத்தெல்லாம் ஒதுக்குறாரு. ஆமென் சொல்லுங்களேன். போரிட்டு வென்றதுங்க. கூட இருக்கிறவங்க என்னங்க சொல்லுவான்? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அப்படிதானே சொல்றாங்க.
உங்களுக்கு ஒரு காசு வருது, உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் வருது, உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துட்றாங்க. உலகத்துல உங்களுக்கு வந்துருது, எப்படியோ சம்பாதிச்சோ அல்லது பெத்தவங்க கொடுத்தோ அல்லது யாரோ கொடுத்துட்றாங்க, எப்படியோ உங்களுக்கு வந்துருது. நீங்க சொல்றீங்க, இல்ல நான் கடவுளுக்கு நான் தரலான்னு இருக்கேன், தசமபாகம் தரலான்னு இருக்கேன். பக்கத்துல எல்லாம் சொல்லியிருப்பாங்களே, ஏப்பா நீ தானப்பா சம்பாதிச்ச, உனக்கு தானப்பா வந்துச்சு, இதுல எங்க வந்தது, அவருடைய பங்கே இல்லையே, அப்படிதானே சொல்றாங்க. சொல்லுங்க, காசு வந்த உடனே என்னென்ன உடனே என்றதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, நீங்க கூட தரலாம்னு நினைக்கிறீங்க. பட் ஆனா கூட இருக்கிற ஆள் என்ன சொல்றான், அடப்பாவுமே இன்னொரு நாள் வரும் பாத்தியா, இன்னொரு நாள் வரும். எப்போ வரும்? கண்ணை மூணாவதுக்கு அப்புறம் வரும். இன்னொரு நாள் வரும் பாத்தியா, அந்த நாள் வரும்போது நம்ம தந்துக்கலாம். இன்னும் நிறைய காலம் இருக்குதுப்பா. இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு உனக்கு? இன்னும் எவ்வளவு காலங்கள் இருக்கு? ஆமேன்னு சொல்லுங்களேன். 15 வயசுல ரசிகோட உள்ள வரணும், அவன் சொல்லுங்க 60ல கொடுத்துக்கலாம்ப்பா. 58 60 வரும்போது கொடுத்தீங்கன்னா அப்படியே அழகா காத்தோட போய் சேர்ந்துருவேன். அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படிதான் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இவனும் என்ன செய்யறான், சோதோம் ராஜா பார்த்து சொல்றான், அடையாளமா அப்பமும் திராட்சசும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அப்பமும் திராட்சசும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் அடையாளம் வந்துருச்சு. எனக்கு இதுவே போதும். உலகத்தை தள்ளி ஆசீர்வாதம் தள்ளி விட்டுட்டு இவன் உயர்ந்தவனாய் மாறுகிறான். இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை அவன் என்ன செய்யறான், உறுதியாக நம்புகிறான், அறிவிக்கிறான். எல்லாருக்கும் என்ன சொல்றான், வானத்தையும் பூமியையும் உடையவராய உன்னதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். இதுதான் பின்னாட்கள்ல இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் என்னை கண்டான், என்னை கண்டு கலிகூறுதான் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, மகிமைப்படுத்துகிறான். கொள்ளையிடப்பட்ட ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட போகிற ஆசீர்வாதமும் எது வேணும் உனக்கு? ஆமென் சொல்லுங்களேன். கொள்ளையிடப்பட்ட ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்குது, கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் எது? அப்பவும் திராட்சரசம் வந்து நிக்குது. உனக்கு இது வேணுமா, அப்பவும் திராட்சரசம் வேணுமா, இல்ல 10 விதமான ஆசீர்வாதம் பொக்கிஷங்கள் அப்படியே குவிஞ்சு கிடக்கு. அப்படியே தங்கம் வெள்ளி வெண்கலம் சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏகப்பட்டது அப்படியே பொண்ணும் பொருளும் குவிஞ்சு கிடக்கு. என்ன செய்யறான், இதை தள்ளி அப்பவும் திராட்சரசம் எனக்கு தாரும், அது மாத்திரமல்ல நான் தசமபாகம் தருவேன் என்று சொல்லி அவனுக்கு தசமபாகம் கொடுக்குறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. குமாரன் இப்படிதான் பாருங்க, வேற மாதிரி இருக்காங்க. எப்படி இருக்கிறாங்க? இயேசு குமாரனை வெளிப்படுத்தி ஆசீர்வாதங்களை தலைமுறை சுதந்திரத்தை கொண்டவன் தான் இந்த ஆபிரகாம். தான் ராஜாவாகணும், நான் பெரிய பொக்கிஷத்துக்கு அப்படியே இருந்து அப்படியே சூடிக்கொள்ளணும் என்று இவன் நினைத்ததே கிடையாது. குமாரன் தான் என்னுடைய சந்ததிக்கு வேணும் என்று சொல்லி என்ன செய்யறான், குமார அடையாள தன் வாழ்க்கையிலே காண்பிக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு காரியம் பாருங்க, யாத்திராகம் 32 எடுங்களேன். இது இன்னொருத்தனை காமிக்கிறேன் பாருங்க. டாப் பாட்டு சொன்னேன் பாத்தீங்களா, யாத்திராகம் 32ல ஒரு பெரிய காரியம் நடக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. ஆபிரகாமை பார்த்தோம், இப்ப பாருங்க மோசேயை பார்க்கிறோம் பாருங்க. 32ல கிட்டத்தட்ட 24வது அதிகாரத்துல இருந்து, அதுக்கு முன்னாடி 20ல இருந்தே பேசுறாரு ஆண்டவர். என்ன செய்யறாரு, மலையில மோசே ஏறி போகிறான், 24ல மறுபடியும் ஏறி போகிறான். அப்ப தேவன் பேச ஆரம்பிக்கிற 31 முழுசும் பேசுறாரு. 32ல என்ன நடக்குதுன்னு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிற ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி, 111வது பக்கம், அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஒரு வார்த்தைய பேசுறாங்க. யார்கிட்ட? ஆரோன்ட்ட பேசுறாங்க. பிரதான ஆசன ஆரோடத்துல பேசுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். எகிப்திலே 400 வருட அடிமைத்தனம். எத்தனை வருஷம்? 400 years, 4 தலைமுறை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் நலமும் விசாலமான கானான் தேசத்தை தருகிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் தந்து அதை பிரசித்தப்படுத்தி 10 விதமான அடையாளங்கள், அற்புதங்கள், கடைசி சொன்ன போனாலும் பேசின அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சு ஈசப்பு கொழுந்தங்களின் கொத்தை எடுத்து கிண்ணியில் எடுத்து அதை எடுத்து நிலைவாசல் கதவுகளிலும் வாசல் சத்தங்களில் என்ன செய்யணும், குமாரனை அடையாளப்படுத்தி அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை. 10 விதமான அடையாளங்கள், அற்புதங்கள், வல்லமைகள் எல்லாம் நடக்குது. அதனால விடுதலை மாத்திரமல்ல, அவங்க வெறுமனே விடுதலை மாத்திரம் அப்பா தப்புதான் போதனா ஓடி வந்து அப்படி மட்டும் கிடையாது.
மிகுந்த திரவிய கொள்ளை. ஆமென் சொல்லுங்களேன். எகிப்துல அவ்வளோ இருந்த பொக்கிஷங்கள், புதையல்களை, மிகுந்த ரத்தினங்களை, ஆடைகளை, அவங்க அப்படிதான் சால்வை உடுத்துற உடையே அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். தினந்தோறும் பட்டுச்சலை உடுத்துற அம்மா மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க, அப்படிதான் இருந்தாங்க. அவ்வளவு செல்வ செழிப்பு. எல்லாத்தையும் கொண்டு வந்து திரவிய கொள்ளை சுமந்து வந்து செங்கடல் வந்து நிக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ போச்சு நினைச்சாங்க. ஆனா என்ன பண்றாரு ஆண்டவரு, செங்கடல் எல்லாம் திறந்து, ஆமென் சொல்லுங்க பாப்போம், செங்கடலை திறந்து அந்த செங்கடல் நடுவாக கால்நடையாம் நடத்தி வந்து அவங்க வந்து நிக்கிறாங்க அக்கறையில. இக்கரையில வந்த அந்த எதிரில் எல்லாரும் கடலிலே அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. அழிவை கண்டார்கள். இப்படி மோசே தலைமையில ஒரு பெரிய ரட்சிப்பை பார்த்த இந்த ஜனங்கள், மோசே தலைமையில இப்படிப்பட்டதான காரணிகள் எல்லாம் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை அடைந்து விட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அப்படிப்பட்ட ரட்சிப்பை செய்த அந்த மோசைய அவங்க எப்படிங்க வச்சிருக்கணும்? எப்படி வச்சிருக்கணும் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய தலைமையில மோசே கோலை நீட்டினவன செங்கல் பிளந்ததை பார்த்தாங்க. இவங்க அழிவுக்கு தப்புனாங்க. அடேங்கப்பா, என் கையில எவ்வளவு தங்கம் இருக்கு, எவ்வளவு பொண்ணு இருக்கு, எவ்வளவு வைரம் இருக்கு, எவ்வளவு வைடீரியம் இருக்கு, எவ்வளவு சால்வைகள், விலையிருந்த ரத்தினங்கள், விலையிருந்த ஆடைகள்லாம் எங்கிட்ட இருக்குது. அப்பா மோசே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லி இனி உன் பேச்சதான் நாங்க கேட்போம்னு சொல்லி அவன் பின்னாடி வராம மோசே மலையில 40 நாள் போயாச்சு. தேவ சமூகத்துல நின்னாச்சு. அவங்க நினைக்கிறாங்க இதுவே போதுமே, என்கிட்ட எல்லாமே இருக்குது, கொஞ்சம் காசு பணம் எல்லாம் வந்துட்டா மனுஷன் என்ன நினைக்கிறான், I am settled, நான் என்ன பண்ணிட்டேன், செட் ஆயிட்டேன், வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டேன், செட்டில் ஆயிட்டேன்ப்பா. அப்படிதான் இருந்தாங்க அவங்களும். செட்டில் ஆயிட்டேன், இனிமே எனக்கு எதுவுமே தேவை, கடவுளே தேவையில்லை. கடவுளே என்ன இல்ல, எனக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல வண்டி வாகனம் இருக்கு, பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க, பேர பிள்ளைங்க வந்துட்டாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அப்பாடா இன்னும் நிம்மதியா கண்ணம். என்னது கடவுள் தேவையில்லை, நிம்மதியா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே சொல்றாங்க. எல்லாத்தையும் வச்சுக்கோ, நீ இதை வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ, ஓகே நான் தானே எல்லாம் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, நிம்மதியா கண்ணம் முல்லான்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு, சீனாய் மலை பிரயாணம் பண்றான் மோசே. அதான் மலை மேல, சீனாய் மலை மேல ஏறி போகிறான். போய் 40 நாள் ஆயிடுச்சு, அவனை காணோம். கீழே இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யணும், தேடி ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது மோசேக்க காத்திருந்திருக்கலாம். என்ன சொல்றாங்க, ஏப்பா மோசே செத்துட்டான்பா. மோசேக்கு என்ன சம்பவித்ததும் அறியோ, ஏதோ ஒன்று சம்பவிச்சிருச்சு, அதனால அவன் என்ன செய்யல, திரும்பி வரல. அல்லேலூயா. கீழே சுவிசேஷம் என்ன அறிவிக்கப்படுது, பாஸ்டர் அவுட்டு. அல்லேலூயா. பாஸ்டர் என்ன ஆயிட்டாரு, நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்னமோ சம்பவிச்சிருச்சு, மொத்தமா அவுட். அவன் செத்துட்டான் போல் இருக்கு. அதனால ஒண்ணு நாங்க என்ன செய்யறோம், அடுத்த தலைவரா வைக்கிறோம், நீ எங்களுக்கு முன்னாடி செல்லுன்னு சொல்லி ஆரோன்ட்ட டீல் பேசுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பட் டீலிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா கடவுளுக்கு பிடிக்கலையே உங்க டீலிங். அல்லேலூயா. ஏற்கனவே 10 அடையாளமே போதும் இல்லையா? என்ன செய்யறான், சீனாய் மலையில மோசே 10 கட்டளைகள் தேவன் தம் கரத்தில் எழுதி கொடுக்கிற கை விரலினால் எழுதப்பட்ட 10 விதமான கட்டளைகளை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கான். என்ன தெரியுமா, குமாரன் நிறைவேற்ற போகிற 10 கட்டளைகள். இந்த கட்டளைகள் யாரால் நிறைவேற்ற முடியும்? 10 கட்டளை இருக்கு பார்த்தீங்கன்னா, யாரால் நிறைவேற்ற முடியும்? மனிதனால் முடியாது. யாரால் நிறைவேற்ற முடியும்? தேவ குமாரன் நிறைவேற்ற போகிற 10 கட்டளைகளை அவன் பெற்றுக்கொண்டு இருக்கிறான். அவனுக்கு மோசே பார்க்கிறான், குமாரன் வந்து இந்த கட்டளையை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. சிலுவையில வரைக்கும் வந்து என்ன செய்ய போறாரு, கட்டளை நிறைவேற்ற போகிறான்னு அவன் குமாரனை அறிந்து அவன் வருகிறான். மோசே இல்லாத வனாந்தர பயணம் எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. கீழே சொல்றாங்க, மோசே மரிச்சிட்டான், தெய்வத்தை உண்டு பண்ணு. மோசே இல்லாத அந்த ஒரு நாள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். ஏன் மோசே வேணும்னு கேட்கிறோம் இல்லையா? எதுக்கு பாஸ்ட், எதுக்கு தீர்க்கதரிசிகள், எதற்கு இவங்கெல்லாம் தேவை? நாங்களே கர்த்தரை ஆராதிப்போமாங்க, வந்தா பாத்துக்குங்க, நீங்க ஆராதனை. அங்க எல்லாம் என்ன இருந்துச்சு, மோசே இல்லாத அந்த மோசே மேல போய் இவங்களுக்காக 10 கட்டளை பெற்றுக்கொண்டிருக்கிற வேலையில தனித்திருக்கிற பொழுது, தேவனோடு சம்பாசிக்கிற பொழுது குமாரனை அறியப்படுத்தி கொண்டிருக்கிறார் தேவன். இவன் அறிந்து கொண்டிருக்கிறான். 10 கட்டளை எழுதி தரேன். அவன் ஒவ்வொரு கட்டளை எழுதும் போது மோசே சொல்லியிருப்பான், இது யாரால ஆகும், இது யாரு நிறைவேற்ற முடியும்,
பொய் சொல்லாத இருப்பாங்க. என்னங்க இது கொலை? ஐயோ நானும் 2 பண்ணிருக்கேங்க, நானும் பண்ணிருக்கிறேன்னா இது என்னடா இது எழுதி தரார்? நீ நிறைவேற்ற முடியாதுப்பா, குமாரன் வரப்போறார் என்பதற்கு அடையாளமே அந்த 10 கற்பனைகள் தான். குமாரன் நிச்சயமா வருவார், இதை நிறைவேற்றுவார் என்பதற்கு பெரிய அடையாளத்தை அவன் வாங்கி கொண்டு கீழே வர்றான். ஆனா கீழே என்ன நடக்குது? மோசே இல்லாத இடத்துல என்ன நடக்குது பாருங்க. அவன் இல்லாத வனாந்திர பயணம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன 40 வருஷம் போறாங்க. மோசே இல்லாம வனாந்திர பயணம் இருந்ததா என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. என்ன சொல்றாங்க, என்ன நடக்குது பாருங்களேன். என்ன செய்யறாங்க பாருங்களேன். 30வது வசனம் பாருங்க. அதுல என்ன செய்யறாங்க அப்படியே வாசிக்க 2ல வாசிக்கிறேன். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாருடைய காதில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த ஒரு பொன்னை வாங்கி சிற்பக்கருவினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர் இஸ்ரவேலரை, உங்கள் எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர் அதிகாலையில் இருந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலி செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். ஆண்டவர் என்ன பாக்குறாரு? மேல இருந்து என்ன உள்ள வந்துருச்சு? விக்கிரக ஆராதனை உள்ள வந்துருச்சு, கண்ணுக்குட்டி உள்ள வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். தெய்வம் என்ன தெய்வத்தை வச்சு வணங்குறாங்க, அது உள்ள வந்தவொன்னா என்ன வந்துருச்சு? விபச்சாரம் உள்ள வந்துருச்சு, வேசித்தனம் உள்ள வந்துருச்சு. மோசே இல்லாத அந்த ஒரு நாள் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஆசாரின் பெரியவன் இல்லைன்னா, தீர்க்கதரிசி இல்லைன்னா, ஜனங்களுக்குள்ள இல்லைன்னா ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அல்லேலூயா. விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக கன்று குட்டி உலகத்தை முழுவதுமாக சார்ந்து கொண்ட ஜனமாக அவர் மாறிவிட்டார்கள். இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் அல்லவே. என்ன சொல்றாரு ஆண்டவர்? எப்படி சொல்றாரு பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். ஐயோ, என் ஜனங்கள்னு பேசுற ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு திடீர்னு? எப்பா உங்க ரிலேஷன் எல்லாம் பாருங்க எப்படி ஆயிடுச்சு. உன் ஜனங்கள், அல்லேலூயா, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். என் ஜனங்கள் என் ஜனங்கள்னு சொன்ன ஆண்டவர், என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு உன்னை பாலந்தனோட தேசமாக அங்கே கொண்டு போய் சேர்க்கப்படி நான் இறங்கினேன்னு சொன்ன அந்த ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை என்ன பண்ணிட்டாங்க? கெடுத்துக்கிட்டாங்க போ அப்படின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் ஒரு காரியம் செய்யலாம். ஏன்னா இத்தனை நாட்கள் மேல போய் ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டான். அது என்ன அடையாளம் தெரியுமா? குமாரனை பெறுவதற்கு மோசே முன்பதாகவே எகிப்துக்கு போறதுக்கு முன்பதாக வேற பண்ணியிருந்தானே வேற. ஆனா அவன் என்ன செய்யறான்? என்ன பண்ணிருக்கான் பாருங்களேன். கிட்டத்தட்ட 40 நாட்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவன் அங்கிருந்து 15வது வசனத்துல வாசிக்கிற பாருங்களேன். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகை 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகை இருவரும் எழுதப்பட்டிருந்தது. அவள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகை தேவனால் செய்யப்பட்டதாயும் அவளை 10 எழுதப்பட்ட எழுத்துமா இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன செய்யறான்? 40 நாட்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்துல காத்திருந்து அந்த குமார் நிறைவேற்ற வார்த்தைகளை அவன் வாங்குகிறான். யார் அடையாளப்படுத்திட்டான்? யார் அடையாளப்படுத்த? 40 உபவாசம் யார் இருந்தா சொல்லுங்க. மத்தேயு 4 யார் இருந்தா? ஏசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் அங்கே 40 நாள் இரவும் பகலும் உபவாசமாயிருந்தார். குமாரனை எங்க வெளிப்படுத்துறான்? அது வரைக்கும் யார் 40 நாள் இருந்தது இல்ல. இவன் இருக்கிறான். இரவும் பகலும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவ சமூகத்துல காத்திருக்கிற உடனே இவன் குமாரனை தான்ப்பா வெளிப்படுத்துறான். அறிந்து கொண்டதை தேவனிடத்துல வெளிப்படுத்துறான். குமாரன் நிறைவேற்றுகிற கற்பனைகளை தேவன் அவனுக்கு தருகிறான். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் சத்திய வார்த்தைகள். ஆமென், மறந்து விடாதீங்க. என்ன செய்யறான்? 10 விதமான அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமைகள் நினைந்தும் போதும் கூட பிதாவை அறியாத ஜனங்களாக அவர்கள் இருக்கிறாங்க. கடவுளை அறியவே இல்லை இல்லையா? அவ்வளவு அற்புதம் நடந்து வந்துருச்சு. இப்ப கண்ணுக்குட்டியை காமிச்சுதான் அவங்க தெய்வம்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா? நம்புறாங்க. மோசே செத்துட்டான்ட்டாங்க. மோசே இல்ல, அவுட்டு. மோசே இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் தான் எங்களுக்குன்னாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? அவர் யார்? அது கண்ணுக்குட்டி தான் தெய்வம் ஆயிடுச்சு. விபச்சாரம் வந்துருச்சு, வேசித்தனம், உலகத்தை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக மாறிவிட்டார்கள். அவன் சொல்லுங்களேன். இவனும் 40 நாள் மறுபடியும் என்ன சொல்றான் பாருங்களேன்.
30வது வசனம் பாருங்க. மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். இதுல இன்னும் நடக்குது பாருங்களேன். அவன் மேல இருந்து கீழே இறங்கி வரும்போது ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. 18 பாருங்க. அதற்கு மோசே, அது ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, அபஜோதியாக சத்தமும் அல்ல, பாடு சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாலத்தை சமீபித்து அந்த கன்றுக்குட்டி நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு, அந்த தேவ வார்த்தைகளை, குமார நிறைவேற்றுகிற வார்த்தைகளை அவன் என்ன செய்யறான்? உடைக்கிறான். ஆனா மோசே மறுபடியுமாக அதே பர்வதத்தில் ஏறுகிற பொழுது அவன் கையிலே கொண்டு போய் என்ன செய்யறான்? மறுபடியும் தேவன் அதை எழுதுகிறார். 2 முறை எழுதப்பட்டது அந்த வார்த்தை. என்ன சொல்லுறான்? அவன் உடைச்சிட்டான். அப்படிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உடைந்தான். சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார். வார்த்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவர் என்ன பண்ணாங்க? அவமானப்படுத்தி நிறுத்தினாங்க. ஆனாலும் பாருங்க, மறுபடியும் எப்படி எழுதப்பட்டதோ நிறைவேற்றும்படியாக நிறைவேற்றுகிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல் வார்த்தை உடைஞ்சிருச்சு, அடியில உடைச்சிட்டான். மறுபடியுமாக அவைகள் என்ன செய்து எழுதப்பட்டது தேவனால். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, அப்புறம் முதல் நம்ம உடைஞ்சது எதை ஞாபகப்படுத்துது? இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிபட்டதை ஞாபகப்படுத்துது. 40 உபவாசம் யார் அடையாளப்படுத்துது? தேவகுமாரனை அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படிதான் போட்டு 40 யாத்திரை 34:28 அப்படிதான் வாசிக்கிறேன். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கை வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் இதுக்கே வர்றேன், 32 வர்றேன். அப்படியே மோசே கர்த்தருக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவன் அவர்கள் பாவத்தை மன்னித்தரும், இல்லாவிட்டால் நீ எழுதின நம்முடைய புத்தகத்தை என் பேரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்தை கிறுக்கி போடுவே. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வசனம் சொல்லுது, அவங்க பாவங்களை நான் விசாரிக்கும் நாளில் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். யார் அவன் அடையாளப்படுத்திட்டான்? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துல மூழ்கும்போது யார் அடையாளப்படுத்திட்டான்? இயேசு கிறிஸ்துவை 40 நாள் இரவும் பகலும் உபவாசமாய் இருந்து, அது மாத்திரமல்ல தேவன் நிறைவேற்றக்கூடிய தேவகுமார் நிறைவேற்றுகிற அந்த 10 கற்பனைகளை கருதி கையில வச்சிருக்கிறான். முதலாவது உடைத்து வேற போடுகிறான். எது அடையாளமானது? வார்த்தை உடைக்கப்படுகிறது. ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்ததுன்னு சொல்லப்பட்ட வார்த்தை உடைக்கிறான். மறுபடியுமாக அதுல எழுதப்படுகிறது. ஏன்? அது எதை ஞாபகம் காமிக்குது? தேவகுமாரன் என்ன செய்வார்? உடைக்கப்படுவார். தேவகுமார் சிதைக்கப்படுவார். தேவகுமார் ரத்தம் சிந்துவார். மறுபடியுமாக அது என்ன செய்ய? உயிர் தெழுவார் என்பதுதான் அது ஞாபகப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? 40 நாள் உபவாசம் இயேசு கிறிஸ்துவை ஞாபகப்படுத்துகிறது. ஆபிரகாம் காலத்துல அப்பமும் திராட்சரசமும் தசமபாகமும் 3 வந்துருச்சு. ரூலே போட்டான், வந்துருச்சு. ஞாபகப்படுத்தி வாழ்றாங்க. அல்லேலூயா. உலகத்தை தள்ளி, உலகத்தை வெறுத்து, உலகத்தை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி தேவகுமாரனுக்காக சாட்சியாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த பிதாக்களும் இரட்சகர்களும். 3வது ஒருவனை காண்பிக்கிறேன் பாருங்க. 2 சாமுவேல் 5 பாருங்க. 2 சாமுவேல் 5 அதுல 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. 3ல இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனில் யூதாவின் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமில் சமஸ்த இஸ்ரவேல் யூதாவின் மேலும் 33 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 10வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ராஜாக்களிலேயே தாவீதின் ராஜரிகத்தை பத்தி அசாத்தியமான காரியங்களை பேசுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன்.
தாவீதின் சந்ததியிலே ராஜாக்கள் அநேகர் பின்பதாக வந்து சாலமன் வந்துட்டான். பின்பதாக யோசபாத், எசேக்கியா, ஆகாஸ், நிறைய ராஜாக்கள் வந்துட்டாங்க அவங்க வம்சத்துல. அவர்கள் யாரும் தாவீதை போல இல்லை, அழைக்கப்படவும் இல்லை. என்ன அழைக்கப்படல? சாலமோனை பார்த்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கவில்லை. பின்பதாக வந்த ராஜாக்கள் யாரையும் பார்த்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கவே இல்லை. யுத்தத்திலே தேவ பக்தியிலே தோல்வி அடைஞ்சாங்க பின்னாடி வந்த ராஜாக்கள்லாம். ஆமாவா இல்லையா? நிறைய பேர் என்ன பண்ணாங்க? பாபிலோன் அடிமைத்தனம் வந்தது, சீரியல் வந்து மேற்கொண்டாங்க, அம்மோனியர் வந்து மேற்கொண்டாங்க, அமலேக்கர் வந்து மேற்கொண்டாங்க. ஏன் தோத்தெல்லாம் போனாங்க? சில பேர் வெற்றி அடைஞ்சாங்க. ஆனாலும் என்னல்ல, தாவீது ஒரு போரில் கூட தோல்வி அடையாதவன். அவனை போல யாருமே இல்லை. காரணம் என்ன? அபிஷேகம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது நாளுக்கு நாள் விழுத்தறிந்தான். சேனையில் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னு இருக்கு. தோல்வியே அடையாதவன் தாவீது. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படிப்பட்டதுதான். ஏன் தோல்வி அடையல தாவீது? என்னுடைய குமாரன் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட போகிறார். என்னுடைய நேச குமாரன் தாவீதின் ஊரிலே பிறக்க போகிறார். என்னுடைய அருமை குமாரன் தாவீது வம்சத்திலே வெளிப்பட போகிறார். ஆகவே அந்த வம்சத்தை என்ன பண்ண போறேன்? அபிஷேகம் பெற்ற தாவீது யார்கிட்ட தோக்கல? சிங்கத்திட்ட தோக்கல, கரடிகிட்ட தோக்கல, கோலியாத்திட்ட தோக்கல, சவுல்கிட்ட தோத்து போகல. பெலிஸ்தர்கள் வருகிறார்கள், சீரியர்கள் வருகிறார்கள், அமலேக்கியர் வருகிறார்கள், அசீரியர்கள் வருகிறார்கள். எவன் வந்தாலும் சரி அடிச்சு அனுப்புறான். தோல்வி என்பதை அறியாதவன் தாவீது. 100 நுனித்தோல். இயேசு கிறிஸ்து வருகிறார், வந்து நிற்கிறாரு. இயேசு கிறிஸ்து ராஜ்யமும் ராஜ்யம் அப்படிப்பட்டதான். அவர் யாரிடம் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். தாவீதை காட்டிலும் பிசாசு சோதிக்கிறார். பிசாசு சோதிக்கிறான் 40 நாள் இரவும் பகலும். அவர் பசியா இருந்தபோது வந்து சோதிக்கிறான். அப்பத்தை தருவியா? அப்பத்தை கொண்டு வரீங்களா? அந்த அப்பத்தை பேசுறான். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அப்பத்தை பேசுகிறான் இல்லையா? பொருட்களை காட்டி பேசுகிறான் இல்லையா? அரண்மனையை காட்டி பேசுறான். அரண்மனை யாரு இருந்தா? அரண்மனை யாரு இருந்தா? மோசே அரண்மனை இருந்தா இல்லையா? எதெல்லாம் டாப் ஆர்டர்ல காமிச்சானோ, எதெல்லாம் அவங்களுக்கு வேணான்னு ஒதுக்குனாங்களோ, அதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க. அப்பத்தை கொண்டு வருகிறேன் நான் சொல்றான் பாருங்க. அப்பவும் திராட்சரசமும் ஆபரணம் கொடுக்கப்படாது. அதே போலதான் இயேசு கிட்ட கொண்டு காமிக்கிறான். இது இந்த கல்லுகளை அப்பமாகபடி சொல்லு. அரண்மனை உப்பரிகளை மேல நிறுத்தி இங்க இருந்து நான் கீழே தள்ளுறேன். நீ என்ன செய்யுங்க? எப்படியா ஆண்டவர் கூப்பிட்டு பண்ணிருங்க, உங்களை காப்பாத்திக்கிங்க. 3வது, உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஐஸ்வர்யத்தையும் காண்பித்து என்னை சாஸ்தாங்கமா விழுந்து பணிந்து கொண்டால் ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் ஒருவருக்கே, சொல்லுங்களேன், அவர் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதேன்னு சொன்ன உடனே அவன் அப்பாலே போனான். பிசாசு சோதிக்கிறான், ஜெயிக்கிறாரு. பரிசேயர் வருகிறார்கள், சதுசேயர் வருகிறார்கள், நியாய சாஸ்திரிகள் வருகிறார்கள், வேதபாரர்கள் சோதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார்கிட்ட தோல்வி அடையாதவங்க. பரிசேயெல்லாம் வந்து ஒரு காரியத்தை முன்னாடி வச்சதுதான் எல்லாம் பேசுவானுங்க. பிரதான ஆசாரியர் வந்து பேசுகிறான். எங்க வந்து பேசுறான்? சிலுவையில இயேசு கிறிஸ்து மாட்டி அங்க வதைக்கப்பட்டு அவர் குற்றீரா நிக்கிறாரு. வந்து பேசுறாங்க, ஏப்பா தேவ குமாரன் என்று உன்னை சொன்னாங்களே, எங்ககிட்ட வந்து சவால் பேசுனீங்க. பிதா பிதா என்று சொல்லி பிதாவை வெளிப்படுத்த வந்தவர் நீ சொன்னீங்க. பெருசா கதையெல்லாம் பேசுன. எங்கள் முன்பதாக வைத்துக் கொண்டு ஒரு மனுஷன் எரிகோவில் இருந்து யோர்தான்ல எரிகோவை நோக்கி போனா, கல்லர் கையில் அகப்பட்டான், குற்றம் குயிலுமாக விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு ஆசாரியன் வந்தான், ஒரு லேவியன் வந்தான். அவங்க எல்லாம் கவனிக்கல. சமாரியன் வந்துதான் காயம் கட்டினான்னு சொன்ன சமாரியனே, இதோ நாங்க லேவியர் நிக்கிறோம், ஆசாரியர் நிக்கிறோம். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனானால் நீ சிலுவையில் இறங்கி வரும்படி அவன்கிட்ட கேளு. எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? எப்படி லாக் பண்றாங்க பாத்தீங்களா? அது அமைதியாக இருந்தார். ஜெயிக்க போறவன் எப்பயுமே அமைதியா தான் இருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஜெயிக்கிறவன் எப்ப என்ன செய்வாங்க?
தேவனுக்காக காத்திருப்பாங்க. இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார். பிரதான ஆசிரியர் இப்படி எல்லாம் அம்பளுக்கிறான் கீழே நின்று, நீ தேவனை தெரிந்து கொள்ளப்பட்டவனானால் அவர் உண்மையில் பிரியமா இருந்தார், ஆனால் இப்பொழுது சிலுவைந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நீ விசுவாசிப்போம் என்று சொல்லி நக்கலாச்சாங்க. அமேன் சொல்லுங்களேன். ஒரு சாக போற நேரத்தில் நக்கல் அடிச்சுட்டு இருக்கிறான் கீழே நின்று. யாரு? பிரதான ஆசாரியர்கள். எல்லாம் கேள்வி பண்றாங்க. என்ன செய்யறாரு? ஜெயிக்கிறார். ரோம போர் சேவர்கள் சிலுவை மட்டுமல்ல, மரணத்தையும் இயேசு ஜெயிக்கிறார். விசுவாசையும் ஜெயிக்கிறார், மரணத்தையும் ஜெயிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவனின் மேல் பிரியமாகத்தான் இருந்தார் என்பதை 3ஆம் நாளிலே நிறைவேற்றி காட்டி உலகத்திற்கே ரட்சகராக ஒளி வீசுகிறவராக அவர் பரிசுத்தமுள்ள தேவன். மிக மிக பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை காண்பித்தார். யாராலும் வெல்ல முடியாதது எல்லாற்றையும் இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார். தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்பட்டார். ஒருபோது நீங்க தோற்கவே மாட்டீங்க, தோற்க முடியாது, அபிஷேகம் தோற்காது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுகிறார், 10 கட்டளை நிறைவேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ராஜரீகம் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு. அதுதான் ஆபிரகாம் காண்கிறான். அப்பவும் திராட்சை பார்த்த உடனே அவனுக்கு ஓ மை காட் ஹல்லேலூயா. முதல் திருவிருந்தை அவன் எடுக்கிறான். முத எடுத்தது யாரு? முதல் திருவிருந்து யாருக்கு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. யாருக்கு கொடுத்தாங்க? சோதோமின் சாலமின் ராஜா மெல்கி சேதக்கு, பிரதான ஆசன் சொல்லப்பட்ட மெல்கி சேதக்கு வந்து என்ன செய்யறான்? அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்குறான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் கை நடுங்கி இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். தேவகுமாரன் பாவரு என் வாழ்க்கையில வர போறாருன்னு சொல்லி கண்டு களி கூர்ந்து இருக்கிறான் அவன். இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்லுகிறார். ஆபிரகாம் என்னை கண்டான், கண்டு களி கூர்ந்தான். எங்க? அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பார்த்து பருகின பொழுது. அவன்கிட்ட இல்லாதா? 10 விதமான இது இருக்குது, 10 விதம் பொக்கிஷம் இருக்கு. அதை பார்த்து அதெல்லாம் பாகம் பிரிச்சு அங்க ஆளுக்கு அந்த ஆளுக்கு ஆனோர் எஸ்கோல் மம்ரே பழத்தக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, கூட வந்திருக்கான். அவனுக்குலாம் வந்து பிரிச்சு கொடுக்கலாமே அந்த யோசனையில அங்க போய் எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. சாலமன் அப்புறமே வர சொல்ல, அவரை நாளைக்கு பார்த்துலான்னு சொல்லல. என்ன செஞ்சான்? அதை எல்லாத்தையும் என்ன பண்றான்? உலகத்தை வெறுத்து. அதான் ஆபிரகாம் ஆசீர்வாத தள்ளப்பா. ஆபிரகாம் இதெல்லாம் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். அப்பவும் திராட்சரசம் தான் ஆசீர்வாதம். சாலமின் ராஜா தான் ஆசீர்வாதம். மெல்கிசேதேக் தான் ஆசீர்வாதம். மோசே அப்படிதான் நினைக்கிறான். கீழே வந்துட்டு பாக்குறான், நிலைமை மாறிடுச்சு. எல்லாரும் என்ன பண்றா? கண்டுபிடி தெய்வம் மாத்திட்டாங்க. எல்லாம் உட்கார்ந்து ஓடி விளையாடி விளையாண்டுருக்கிறாங்க. மக்கள் திருப்பி மகேசன் தீர்ப்புன்னு அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாம அப்படித்தானே நினைப்பாங்க எல்லாரும். அப்படிதான் நடக்குது. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு உட்கார வச்சிருக்கிறோம் சிலரெல்லாம். ஆமாவா இல்லையா? தினந்தோறும் இங்க அநியாயம் நடக்குது, கற்பழிப்பு நடக்குது. பரவாயில்லைங்க, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துட்டு போகுதுங்க. அப்படித்தாங்க இருக்கும். நம்ம என்ன செய்யறோம்? சைஞ்ச படிக்கிறோம் இல்லையா? 3 வயசு பிள்ளை, 10 வயசு பிள்ளை, பரவாயில்ல கட்டி போட்டு எதாவது பரவாயில்ல, அப்படித்தானே இருக்க போகுது. எல்லாம் என்ன அழிவு வந்துருச்சு, என்ன செய்யறது? ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து எல்னினோ வரப்போகுது, அதையும் பாருங்க. இல்லையா? அவங்க பதில் அதுதான். ஆமாம் இல்லையா? சொல்லுங்க. கர்த்தர் காக்கவில்லை என்றால் யாரும் காக்க முடியாது. தேவனை நாம் கூப்பிட போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு என்கிற மகத்தான தேவனுக்காக வாழ்ந்தவர்களை பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கு, எவ்வளவு காசு கூட கொட்டி கிடக்குது. அதையெல்லாம் தள்ளி தேவனை ஆராதிப்பதுதான் ஆசீர்வாதம். எவ்வளவு பெரிய பேர் அவங்கள சேர்ந்து போயிருந்தானா, மோசையும் சேர்ந்து இருந்தானா அவங்களுக்கு அவன் ராஜா மாதிரி இருந்திருக்கலாம் அழகா இல்லையா? அவன் என்ன செய்யலாம்? 10 கற்பனை போட்டு சுமந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அதான் 10 வித வாதைகள் வந்துருச்சே. மோசையை வச்சு எவ்வளவு பண்ணிட்டாரு, செங்கடலையே பிளந்தாச்சு. இதை வச்சு என்ன செய்ய போறாரு ஆண்டவர் நினைக்காம? நோ, இது தேவகுமார் நிறைவேற்றுகிற கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள், நியமங்கள். இதை நான் சுமப்பேன் என்று சொல்லி சுமந்து கொண்டு வந்தான். பாத்தீங்களா? அவர் இப்படியாக அவர் அடிக்கப்படுவார், உடைக்கப்படுவார்னா அதை என்ன நினைச்சோன்னா தெரியல, அதையும் உடைக்கிறான். அப்போ உடைய திரும்ப எழுதி தர்றாரு, உயிர் தழுவி ஞாபகப்படுத்துகிறான். மோசே, உங்க வாழ்க்கையிலையும் அப்படிதான். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் வந்து முன்னாடி நிக்குது, நிறைய பிரச்சனை, போராட்டம். என்னடா லைஃப் இது? செட்டில் லைஃப் பாக்குறீங்க. இன்னும் ஐயோ இதென்ன இவ்வளோ
எதிர்காலத்தை பார்க்க முடியல, உங்களால தூர பார்வை உங்ககிட்ட முடியாம போகுது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பார்க்காம தேவாதி தேவனாகிய தேவகுமார் வரப்போகிற ஒருவருக்காக தான் இதெல்லாம் செஞ்சாங்க. வந்துட்டாரு, இப்ப மறுபடியும் வருகிறேன்னு சொல்லி போயிருக்காரு நமக்காக. திரும்ப வருவார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நேரமின்மையாக்காக நான் முடிக்கிறேன். தீர்க்கதரிசியை குறித்து பேசியிருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் துரிதமா வந்தீங்கன்னா துரிதமா முடிக்கலாம். நீங்க எல்லாம் 1/4 மணி நேரம் லேட், எல்லாம் 1/2 மணி நேரம் லேட். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ள அழைக்கிறேன். கடினமான வார்த்தைகளை நான் பிரயோகம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி தான் நான் அதை கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. திருத்துவத்தின் 2ஆம் நபர், அவருக்காக பிதாக்கள் 10 விதமான பொக்கிஷங்கள், புதையல்கள் எல்லாம் அவன் காலடிக்கு கீழே கிடக்குது. எல்லாம் அவனை காட்டிலும் மேல குவிச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாம் பயங்கர கொண்டாட்டம் இருக்குது. ஆபிரகாமை சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் கொண்டாடுறாங்க. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எனக்கு இதுல கொஞ்சம் தருவாரு, எனக்கு இதுல கொஞ்சம் தருவாரு, எல்லாம் நிக்கிறாங்க. இவன் சொல்லுகிறான், ஆபிரகாமை அவிஸ்வரியன் ஆக்கிறேன் என்று ஒருவன் சொல்லாதபடிக்கு சரட்டையும் வார கூட எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னான். எப்படி இருந்திருக்கும் அந்த ஜனங்கள் மத்தியில? ஏன் இப்படி பண்ணிட்டாரு? இல்லப்பா, அப்பமும் சாட்சியம் கொடுத்துட்டாங்க. இதை விட பெரிய பொக்கிஷம் எனக்கு இல்ல. உலகத்தை தள்ளுகிறான், தேவகுமாரனை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறான், கண்டு களி கூறுகிற ஆபிரகாம். கீழே எல்லாம் கிடைச்சிருச்சு. 40 நாள் உபவாசம் இருக்கணுமா? தேவையில்லையே, எல்லாம் கிடைச்சிருச்சு. நம்ம அடுத்து எங்க போறோம்? கானானுக்கு போறோம். சூப்பர், செம்ம லைஃப் கிடைச்சிருச்சு. இவங்களுக்கு தலைவனா நான் இருக்கிறேன், ரட்சகனா நான் இருக்கிறேன். கடவுள் நடத்திட்டாரு. ஓகே, நீ அங்க போய் என்னெல்லாம் அற்புதம் செய்ய போறாருன்னு தெரியல, என்னெல்லாம் தரப்போறாரு, பாலு தேன் ஓட தேசத்தை பார்க்க போறான். முன்பதாக குமாரனை வைக்கிறார் தேவன். குமாரனுடைய காணும்படி அழைக்கிறார் தேவன். தேவன் வந்து சொல்ல சீனா மலையில ஏறி போகிற பொழுது குமாரனுடைய பிரகாசத்தை காணுகிறான் மோசே. என்னவெல்லாம் நிறைவேற்ற போகிறாரு, என்னவெல்லாம் குமாரன் வந்து செய்ய போறாரு என்பதுதான் 10 கட்டளைகளே. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள் என்பதுதான் முதலாவது கட்டளையே. அழகா வந்து ஆண்டவர் பேசுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பேசுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். 40 உபவாசம் தேவகுமாரை அடையாளப்படுத்துகிறான். திரும்பமாக வந்து உடைக்கிறான். அதுவும் தேவகுமாரை மையப்படுத்துகிறான். மறுபடியும் திரும்ப எழுதுகிறார், மறுபடியும் அதை செய்கிறான் மோசே. ஆமென் சொல்லுங்களேன். குமாரனுடைய அடையாளத்தை சுமக்கிற மோசே. தாவீதும் அப்படிதான். எந்த போலையும் தோத்துறவே கூடாது. கோலியாத்தா என்ன செய்யறான்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி போகிறான். ஏன் அத்தனை பேர் இருக்கும்போது இவன் மட்டும் போக வேண்டிய அவசியம் என்ன? குமாரன் தோற்க கூடாது. வைராக்கியம் இருக்குது அவனுக்குள்ள. யார் தோக்க? தாவீதின் குமாரன் தோக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அழைக்கப்பட போகிறார். என்னுடைய நேசர், என்ன ஆண்டவர் என்ன செய்யறாரு? அழைக்கப்பட போகிறார். அப்படிதான் அழைக்க போறாங்க எல்லாரும். தோத்துறக்கூடாது. என் பேர் அங்க கூப்பிடும் போது தாவீதின் பேரை சொல்லி இயேசு அழைக்கும் போது ஒரு நெருடல் வந்து விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி, இவரை தான் நீங்க ஆண்டவரா வச்சிருக்கிறீங்க, இவரை தான் நீங்க ரட்சகரா தொழுது கொண்டு வரீங்க, இவரை குறித்து தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? மகிமைப்படுத்தி துதிக்க போறீங்க. கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக நிறைய கடினமான காரியம் இருக்குது. நிறைய மனிதர்கள் உங்களை நெருக்கி ஏவுறாங்க. இந்த காலம் நீங்க வாழ முடியாதபடிக்கு ரொம்பவுமே என்ன செய்யுது? ஹல்லேலூயா, வாழ முடியாதபடி நெருக்கி ஏவுறாங்க. இந்த இடத்துல எப்படி இயேசுவை காண்பிப்பது? அதற்குத்தான் உதாரணமாக இயேசு யார் என்று சொல்லி தெரிந்து கொண்டாலே, அறிந்து கொண்டாலே போதும், நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வெற்றி உங்கள் சமீபமாய் வந்துவிடும். சுகம் உனக்கு உண்டு, பலன் உனக்கு உண்டு, வெற்றி உண்டு. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருகிறதாய் மாறிவிடும். இயேசு அறிந்து கொண்ட ஆபிரகாம் வாழ்க்கையில தோல்வி இல்லை. இயேசுவை அறிவித்த மோசேன் வாழ்க்கை தோல்வியில முடியல. இயேசுவையே தன்னுடைய அடையாளமாக கொண்ட தாவீதுக்கு தோல்வி என்பதே இல்ல. வெற்றிகரமாக தன் வாழ்வினை முடித்தார்கள், கடந்து சென்றார்கள், தேவனை கண்டார்கள். கரங்களை மேல உயர்த்தி, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அப்படியே கரங்களை மேல உயர்த்தி, ஹல்லேலூயா.
நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும்,